ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. சாக்தர், சைவர், வைஷ்ணவர் மூன்றுமான ஆச்சாரியால். ஆச்சாரியலை பற்றி சொல்வதுண்டு. அந்த சாக்தோ பகி சைவ வியாவகாரே து வைஷ்ணவ என்று. உள்ளுக்குள்ளே சக்தி அம்பிகையான பராசக்தி, வெளியிலே ரூபத்தை பார்த்தால் வெள்ளை வெளேர் என்று விபூதியும் ருத்ராட்சமுமாக பரமசிவனை வந்திருக்கிறானோ என்று நினைக்கும்படியாக லோக விவகாரம் ஓயாமல் ஓடி ஆடி பண்ணி கொண்டிருப்பதிலோ விஷ்ணுவாகவே இருக்கிறார். வாயாலே ஆசீர்வாதம் பண்ணுவதும் நாராயணா நாராயணா என்றுதான். ஸ்ரீமுகம் கொடுப்பதெல்லாம் கிரியதே நாராயண ஸ்மிருதி என்று விஷ்ணு ஸ்மரணையோடு தான். சிவாவதாரம் செய்வதெல்லாம் நாராயணன் பேரில். இப்படி சிவ விஷ்ணு அத்வைதம். விஷ்ணுவை விவகார சக்தி கிரியா என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் அம்பாளே என்றுதான் அர்த்தம். புருஷ ரூபத்தில் அவதாரமாதலால் அம்பாளின் புருஷ ரூபமான நாராயணனின் பெயரிலேயே எல்லா காரியமும் செய்தார். வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே அம்பாள் ஸ்வரூபம், அதாவது ஹிருதயத்திலே தாயாராக பரம கருணை. அதுதான் அந்த சாக்த சக்தி. சக்தி என்றால் அந்த கருணைதான். அது இல்லாமல் சிவம் இல்லை. சிவம் தான் இருப்பதாக தெரிந்து கொள்ளவே ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டும். சிவம் தன்னையே கருணையாக வெளிப்படுத்தி கொள்வதும் சக்திதான். அவளுடைய விமர்சம் இல்லாமல் இவருடைய பிரகாசம் லோகத்துக்கு ஏற்படவே முடியாது என்று தத்துவ ரீதியில் சொல்வார்கள். ஆனாலும் சீதாராமர்கள் ராதா கிருஷ்ணர்கள் மாதிரி ஸ்திரீ புருஷ ஜோடியாக அவதாரம் எடுக்க முடியாமல் சந்நியாசி அவதாரமாக அமைய வேண்டும் என்று காலத்தின் சந்தர்ப்ப நிர்பந்தம் இருந்ததால் அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளே வைத்து கொண்டுள்ள யோகீஸ்வர அவசரத்திலிருந்து அவதாரம் நிகழ்த்துவது என்று சங்கல்பமாயிற்று. மகாவிஷ்ணு எப்போதும் லக்ஷ்மியை வெளிப்பட வைத்து கொண்டேதான் இருப்பார். அப்படி இல்லாமல் அவர் ஏகாங்கியாக நரநாராயணர்கள் மாதிரி இருந்தார் என்றால் அப்போது அவர் பூர்ண விஷ்ணுவாக தெரிய மாட்டார். அம்சாவதாரம் என்னும்படிதான் இருப்பார். இப்போதோ கலி கோலாகலத்தை அடக்குவதற்கு பூர்ணமான பகவத் சக்தி அவதரிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு தம்பதி சமேதமாக பூர்ண அவதாரம் செய்ய முடியாமல் இப்போது அவதரிக்க வேண்டியவர் சந்நியாசியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்றும் இருந்தது. இப்படி பார்க்கிற போதும் பரிபூர்ண சிவமாகவே இருப்பவராக தட்சிணாமூர்த்தி என்று ஒரு ஏகாங்கி இருப்பது ரொம்பவும் சௌகரியமாகிவிட்டது. பார்வதி சமேதராக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனின் அம்சமாக மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்வச்சமான பூர்ண ஸ்வரூபமாகவே இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஆகையால் இப்போது அவரிடமிருந்து அவதாரத்தை உத்பவிக்க செய்வதே சகல விதத்திலும் பொருத்தமுடையதாக இருந்தது. இப்படியெல்லாம் எல்லா பொருத்தங்களும் இருக்கும்படியாக பரமாத்மாவின் சங்கல்பம் அமைந்தே பரம சுபமான ஸ்ரீ சங்கராவதாரம் ஏற்பட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.